ஹாய் குட்டீஸ், நான் தான் உங்கள் வினி. உங்களுக்காக திரும்ப ஒரு குட்டி ஸ்டோரியில் வந்திருக்கேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பெல் பட்டன் டிங்கு நடிச்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைபையும் பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு அழகான கிராமம் இருந்துச்சான். அந்த கிராமத்தில் நிறைய விவசாயிகள் இருந்தாங்களாம். அது பனிக்காலன்றதால அந்த விவசாயிகள் காலையிலேயே விவசாயம் பண்ணுறதுக்காக வயலை நோக்கி போயிட்டு இருந்தாங்களாம். அப்படி ஒரு விவசாயி வயலை நோக்கி போயிட்டு இருக்கும்பொழுது வழியில் ஒரு பாம்பு சுருண்டு இருக்கிறத பார்த்தானா. அந்த பாம்புக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கும்பொழுது அந்த பாம்பு பனியில் ரொம்ப உறைஞ்சி போய் உணர்வே இல்லாமல் செத்து போகிற மாதிரி இருந்துச்சான். அதை பார்த்த விவசாயிக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சான். இந்த பாம்பை எப்படியாச்சும் நம்ம புழைக்க வைக்கணும்னு நினச்சானா. அப்படி புழைக்க வைக்க நினச்சவன் அந்த பாம்பை எடுத்து அவன் நெஞ்சோடு அணைச்சிக்கிட்டானா. அவனோட உடம்பு சூட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாம்புக்கு உணர்வு வர ஆரம்பிச்சுதான். அவனும் ரொம்ப சந்தோஷப்பட்டானா. அந்த பாம்புக்கு உணர்வு வந்ததும் அந்த பாம்பு என்ன பண்ணிச்சான், அந்த விவசாயியை கடிச்சிருச்சான். அந்த விவசாயி பாவம் ரொம்ப துடிச்சு ரத்தம் ஊற்ற கீழே விழுந்துட்டானா. அந்த பாம்பு வேகமாக நகர்ந்துச்சான் அவனை விட்டு. அதை பார்த்த விவசாயி சொன்னானா, நன்றி கெட்ட பாம்பை, நான் தான் உன் உயிரையே காப்பாற்றினேன், ஆனால் என்னையே இப்படி கடிச்சு கீழே தள்ளிட்டு போறியே அப்படி சொல்லி சொன்னானா. அப்போ இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்க குட்டீஸ், பாவம் அந்த விவசாயி காப்பாற்ற தான் போனான். அந்த பாம்பு அதோட குணம் கடிக்கிறது. அதனால் என்ன தான் நம்ம நல்லது பண்ணாலும் தீயவர்களோட குணம் கெட்டது தான். கெட்டது பண்ணுறவங்க எப்பவுமே கெட்டது தான் பண்ணுவாங்க. அதனால் தீயவர்கிட்ட இருந்து பழக்கத்தை எப்பயுமே நம்ம நிறுத்திக்கணும் குட்டீஸ். ஓகேவா? யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரிஞ்சு நம்ம பழகணும். ஓகேவா? பாய் குட்டீஸ், நம்ம அடுத்த ஸ்டோரியில் மீட் பண்ணலாம். See you.